எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. டிரம்பின் அமைதி நடவடிக்கை முன்னேற்றம் அடைந்து வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கனிமொழி ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. போலீசார் தீவிர சோதனை. விசாரணை குழு ஆணைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கூறினால் கண்டிப்பாக விஜய் கைது செய்யப்படுவார். திமுகவின் TKS இளங்கோவன் உறுதி. தங்கம் விலை இன்றும் உயர்ந்தது. ஒரு சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நீட்டித்து வரும் நிலையில் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்தார். இதற்கு இஸ்ரேல் ஏற்கனவே ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் பணைய கைதிகளை விடுவிக்கவும் போரை நிறுத்தவும் ஹமாஸ் அமைப்பும் ஒப்புக்கொண்டது. இதனை வரவேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அமைதிக்காக முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கூறினால் நடிகர் விஜய் கைது செய்யப்படுவார் என திமுகவின் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை தனது கடமையை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சென்ற விமானம் தரையிறங்குவதில் திடீர் சிக்கல் ஏற்பட்டதால் பதற்றம் உருவானது. சென்னையில் இருந்து மதுரை சென்ற இந்த விமானம் தரையிறங்க வேண்டிய கடைசி நிமிடத்தில் மீண்டும் திடீரென மேல் நோக்கி பறக்க தொடங்கியது. இதனால் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அதிகப்படியான வெப்ப அலை இருந்ததால் விமானம் தரையிறக்கப்படுவது தாமதமானது என்றும் 13 நிமிடங்கள் கழித்த பின்னரே மீண்டும் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது என்றும் விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கரூர் சம்பவம் பொறுத்தவரை நடிகர் விஜய் என்ன தவறு செய்தார் என ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். தாமதமாக வந்தது எப்படி தவறாகும் என்றும் அவர் வினவியுள்ளார். எம்ஜிஆர் 36 மணி நேரம் காலதாமதமாக வந்தாலும் அவரை பார்ப்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என கூறிய ராஜா இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் மீது தவறு இருப்பதாகவும் SPயை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக MP கனிமொழியின் வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. முக்கிய அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களுக்கு மிரட்டல் விடுக்கும் நிகழ்வு அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் போலீசார் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். ஆனால் மிரட்டல் அனைத்தும் புரளி என்பது தெரிய வருகிறது. இந்த நிலையில் கனிமொழி மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீடுகளுக்கு மிரட்டல் வந்தது. இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதால் குண்டு வீசுவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதை வரவேற்றுள்ள அவர் தற்போதுள்ள சூழலில் பணைய கைதிகளை மீட்பது ஆபத்தான வேலை என்றும் அதை பேச்சுவார்த்தையின் மூலம் மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்றும் கூறினார். தங்கம் விலை இன்று உயர்ந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 50 ரூபாய் அதிகரித்து 10,950 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேற்று காலை குறைந்திருந்த தங்கத்தின் விலை மாலையில் மீண்டும் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.